ஆளுநர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி ஜஸ்டிஃபையபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுடைய நண்பர்கள்லாம் ஆளுநர்களை நன்றாக பேசுறதுல. இப்போ ஆளுநர் ஆண்டவன் கிடையாது. ஆளுநர் இஸ் ஹியூமன் பீயிங், ஃப்ளெஷ் அண்ட் போன்ஸ். ஆனால் அவர் ஒரு முடிவு எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கூட நான் பேசுனது அவர் டெஃபினட்டாக ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் கொண்டு வந்து நிறுத்தணும் என்று முடிவெடுத்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இம்ரானும் சொல்கிறாரு, அதே மாதிரி கேவினுடைய அதான் இம்ரானும் சொல்கிறாரு, அதே மாதிரி கேவி சொல்கிறார். பதிவு மார்னிங்கில் இருந்தது. அவர் ஒரு 18 இது போட்டிருக்கிறாரு கே வெங்கட்ரமணன். அதில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலான்ட்டு. அப்போ இந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒரு கவர்னர் கொடுத்தா அவர் என்ன செய்வார்? அவர் என்னை பொறுத்தவரை நம்ம நேத்தே பேசணும், பாஜக ஆளுநருக்கு நம்பர் முக்கியமா அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமா இருக்கும். பொலிட்டிக்கல் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அவர் நம்பர் தானே பாப்பாரு. நம்பர் தானே மேட்டர் அவருக்கு பொறுத்த வரைக்கும். இல்ல கிடையாது, நம்பர் மேட்டரா இருந்தா 2017 நம்மளுடைய நண்பர் அவர் மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தார் இல்லையா, வித்யாசாகர் ராவ் தாராளமாக சசிகலா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுப்பார். அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பொலிட்டிக்கல் தான். இல்ல சார், பொலிட்டிக்கலாவே வச்சுப்போம். இங்க என்ன கேள்வி வருதுன்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதாவது எண்ணிக்கையில் குறைவா இருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 96 நீங்க பார்த்துருப்பீங்க, 2006 எஸ். அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது. அப்போ அப்போது எப்படி அவருக்கான பதவியேற்புக்கான அழைப்பு வந்துச்சு? அப்ப எல்லாருமே வந்துடுறாங்க இல்லையா? லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் ப்ரீ போல் அலையன்ஸ். ஆமா, இல்ல அதோட இல்லாம லெட்டர்ஸும் கொடுத்தாங்க. அவர் போய் அந்த லெட்டர்ஸ் கொடுத்தாரு. ஆமா, அப்ப அதுல எண்ணிக்கை வரும்போது வந்துருது. இங்க அந்த லெட்டர் இல்லைங்கிறது பிரச்சனை வருது இல்லையா? அதை அவர் ஆளுநர் மாளிகையில் அதை குறிப்பிடுறாங்கல்ல. இல்லை, என்னை பொறுத்தவரை தாராளமாக இவரை அழைத்து இப்பவுமே இப்போ விசிகாவோ இடதுசாரிகளோ ஐயுஎம்எல்ஓ அல்லது இன்னும் பிற கட்சிகள், இன்னும் பாமக கூட வச்சுக்கோங்க, அவர் என்டிஏல நாங்கள் கேட்கலன்றாங்க. அதெல்லாம் நம்ம அதை கட் பண்ணிடுறோம். இவங்களுடைய கடிதங்களை கொண்டு போய் கொடுத்துட்டா ஆளுநருக்கு வேற ஆப்ஷனே இருக்காதுல்ல. நிச்சயமாக நீங்கள் சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரெஷர் இடதுசாரிகளோ விசிகாவோ இது மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்காது. அப்படி இருந்தும் கூட நாங்கள் அதில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்குது இந்த 3 கட்சிகளும்.